ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐன்ஸ் கிச்சனில் மட்டன் ஃப்ரை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக மட்டன் எடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் மஞ்சத்தூளும் போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க, ஒரு 4 விசில் விட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ரைஸ் ஃப்ளவருக்கு பதிலாக நான் மைதா சேர்க்குறேங்க, 1 டீஸ்பூன். நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட நான் தண்ணி சேர்க்காமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் மட்டும் விட்டு நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. நம்மளுக்கு ரைஸ் ஃப்ளவரை விட மைதா நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டாலும் நம்மளுக்கு அந்த மசாலா பிரியாமல் அப்படியே நம்மளுக்கு அதில் செட் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுடலாங்க. அவ்வளோது விட்டாலே நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டனை அதோட சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க, நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக தாங்க நம்ம எடுக்கணும். எலும்பு இல்லாத பீஸாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இது நம்மளுக்கு உடனே வெந்துடும். இந்த மட்டன் ஃப்ரையை நாங்கள் விரும்பி சாப்பிட்டோமோ இல்லையோ, எங்கள் வீட்டு பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்மளுக்கு மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மறக்காமல் எங்கள் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.